கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 3வது வசனம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்குராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. எனக்கு அருமையானவர்களே, அன்பை குறித்து வேதம் நமக்கு இப்படியாக போதிக்கிறது. நம்முடைய வாழ்வில் அன்பு மிகவும் முக்கியம். கிறிஸ்து நமக்கு அன்பை தான் போதித்தார். கிறிஸ்தவம் அன்பிலை தான் கட்டப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லும் பொழுது, அல்லது கொரிந்தியர் எழுதின நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார், அன்னதானம் பண்ணினாலும் எனக்கு அன்பு இல்லைன்னு சொன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது மட்டுமில்லை, என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும், எனக்கு வேறு எந்த காரியத்தை செய்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை நம்ம நிறையா முடிவெடுத்து பல இடங்களுக்கு, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகலாம், நடக்கலாம், ஓடலாம். ஆனால் அது நிமித்தமாய் நாம் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியுமா? எனக்கு அருமையானவர்களே, நம்மிடத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் நாம் கர்த்தரை பிரயோஜனப்படுத்த முடியும். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வேதம் நமக்கு போதிக்கிறது, அன்பு நமக்கு பிரதானமானதாக இருக்கிறது. இயேசு அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளவும் போல இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே சத்தத்தை உண்டாக்கலாம், மக்களை கூட்டலாம், எல்லாம் நடக்கும். ஆனால் அன்பு எனக்கு இராவிட்டால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது என்று சொல்லி அநேக காரியங்களை அன்பை குறித்து இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, இந்த அன்பு என்பது முக்கியமானது, பிரதானமானது. இந்த அன்பின் நிமித்தமாய் குடும்பங்கள் கட்டப்படும். இந்த அன்பின் நிமித்தமாய் அநேகர் கிறிஸ்துவண்டை ஈர்க்கப்படுவார்கள். குடும்பங்களில் அன்பு இல்லாதது நிமித்தமாய் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள், விட்டு கொடுக்காதது நிமித்தமாய் அன்பு குறைந்து போய் ஒருவருக்கொருவர் பிரச்சனைகள். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் எந்த அளவிற்கு நீ இயேசுவின் மேல் அன்பு வைத்திருக்கிறாய்? உன் சக நண்பர்கள், உறவுகள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய்? ஒருவேளை குறைவுபடுமானால் இந்த வார்த்தையை உன்னோடு கூட பேசுகிறபடி நீ அன்பை மீண்டுமாய் கிறிஸ்துவோடு கூட இணைத்து உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அன்பின் ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. ஒரு அன்பில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடினம்தான். ஆனாலும் உம்முடைய பிள்ளைகள் அன்பை வெளிப்படுத்தட்டும். குடும்பங்களில் அன்பு வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எதற்காக இயங்குகிறார்களோ அந்த அன்பை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.